அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து சயாட்டிக்கா பிரச்சனை. அதுக்குள்ளே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். சயாட்டிக்கானா என்னன்னா, இங்கேருந்து வந்து ஒரு நரம்பு வந்து இங்கேருந்து பின்பகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பின்பகுதியில் வந்து அப்படியே கால்லேருந்து போய் முடியும். அது வந்து சில பேருக்கு வந்து அந்த ரொம்ப வந்து இழுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து சயாட்டிக்கா பிரச்சனைன்னு சொல்லுவோம். அதனால பேக் பெயினும் வரலாம், அதுக்கப்புறம் மூட்டு வலியும் வரலாம். இங்கே இருக்கிற ஒரு நர்வ் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகி நம்ம பாதம் வரைக்கும் வரும். ஸோ வந்து அதுக்குள்ள பிரச்சனைகளுக்காக வந்து நம்ம சில ஆசனங்கள்லாம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பகுதி 1. தண்டாசனம். ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இதில் வந்து 2 பயிற்சி பார்க்க போகிறோம். 2 ஆசனங்கள். முதல் ஆசனம் வந்து சலபாசனம். அதில் வந்து லோக்கஸ்ட் போஸ்னு அப்படின்னு சொல்லலாம். அது கால்கள் மடிச்சுட்டு அப்படியே வந்து கவிழ்ந்து படுக்கணும். கவிழ்ந்து படுத்துட்டு 2 கால்கள் வந்து பின்னோக்கி வந்து தூக்கணும். 2 கைகள் வந்து இப்படி பின்னோக்கி வந்து தூக்கணும். முட்டி மடங்காமல் வந்து இப்படி தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இன்னொரு முறை இந்த கைகளை வந்து இப்படி பின்னோக்கி வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இப்படி முன்னோக்கியுமே வைக்கலாம். இப்போ நான் பின்னோக்கியே வைக்கிறேன். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். சஷாங்காசனால ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த சலபாசனம் பண்ண உடனே வந்து இந்த சஷாங்காசனம் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படி தூக்கும் போது இந்த இடுப்பு பகுதியில் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உடனே அதை செஞ்ச உடனே வந்து இந்த சஷாங்காசனம் வந்து செய்யணும். இப்போ செஞ்சது வந்து நம்மளோட 10 வினாடிகள் பண்ணிவிட்டு ஒரு 2 முறை வந்து செஞ்சோம். இது அப்படியே வந்து நம்ம கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ரவுண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும், கவுண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ அடுத்த பயிற்சி வந்து சேது பந்தாசனம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கால்கள் நீட்டிட்டு தண்டாசனம் அப்படியே வந்து படுக்க போகிறோம். இல்லை கால்கள் நல்லா இப்படி பின்னாடி வரைக்கும் வந்துட்டு கைகள் வந்து இந்த குதிக்காலை தொட்டுற மாதிரி வச்சுட்டு 2 கால்களுக்கும் கொஞ்சமாக இடைவெளி வைக்கணும். வச்சுட்டு நம்ம இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா மேல் நோக்கி வந்து இப்படி தூக்கணும். ஓரளவுக்கு இப்படி தூக்கிட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு நல்லா மேலே இப்படி தூக்கணும். நம்மளோட மார்பு பகுதியும் சரி, நம்மளோட இடுப்பு பகுதியும் சரி, நல்லா மேல் நோக்கி வந்து தூக்கணும். இதில் இருக்கலாம் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக வந்து இடுப்பு பகுதி கீழே வச்சிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே வந்து ஒரு வேறுபாடு இருக்குது. அதாவதுன்னா நம்ம இன்னும் நல்லா கால் பின்னோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு நம்மளோட இந்த ஆங்கிள், இந்த கொலுசு போகிற இடத்த நல்லாவே இப்படி வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிட்டு இந்த எல்போ வந்து கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ள நல்ல இடுப்பு பகுதி நல்லா மேலே போகும். நம்மளோட தாடை வந்து இந்த செஸ்ட்டில் வந்து படுற மாதிரி. இதிலே இருக்கலாம் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த சேது பந்தாசனம் இந்த ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஒரு பேசிக், ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ
லைட்டாக வந்து மேலே தூக்கி வந்து பழகிக்கலாம். அது அப்புறம் செய்ய பண்ணு அப்புறம் நம்ம வந்து அப்படியே ஆங்கிளில் பிடிச்சிட்டு இந்த செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சயாட்டிக்கா பிரச்சனையும் போகும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மார்பு பகுதி நல்லா விரிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்கும் எதுக்குமே வராது. அதே மாதிரி வந்து நம்மளோட பேக் பெயினுக்கும் நல்லது, நம்மளோட நீ பெயினுக்கு நல்லது. ஸோ இந்த ஒரு ஆசனா பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பலன்கள் வந்து நிறைய வரும். இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.